அர்ஷத், இன்னைக்கான லெசன் போலாமா நாம? போலாம். ஓகேம்மா, இதுல இருந்து படிங்க பார்க்கலாம். A1 வேற்றுமை. ஓகே. Question 1 முதல் question 6 வரையுள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான வேற்றுமை உருபு ஏற்ற சொல்லை கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களிலிருந்து தேர்ந்தெடு. அதன் பின்னர் OAS விடைத்தாளில் அந்த விடையில் எண்ணுள்ள நீள்வட்டத்தை நிழலில். ஓகே, கோடிட்ட இடங்களை நிரப்புவதற்கு. கோடிட்ட இடங்கள் அப்படின்னா fill in the blanks இல்லையா? ஆமா. ஓகே, அப்போ இதுல வந்து நிறைய பிளாங்க்ஸா இருக்கும், காலியா இருக்கும். அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல இருந்து எது சரியானதோ அதை எடுத்து நாம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஓகேம்மா, இப்போ இந்த கதை படிக்க பார்க்கலாம். இதுல இருந்து படிங்க. மாதவி மிகவும் பொறுப்புள்ள மாணவி. ஓகே, மாதவி அப்படின்றது ஒரு பெண். ஓகேவா? ஒரு கேர்ளோட பேரு. அப்ப இந்த இடத்துல யார பத்தி சொல்ல வர்றாங்கன்னா மாதவி அப்படின்ற கேர்ளை பத்தி தான் சொல்றாங்க. ஓகே, மிகவும் பொறுப்புள்ள. பொறுப்புள்ள அப்படின்னா என்ன சொல்லுவோம் நாம? கரெக்ட், ரெஸ்பான்சிபிள். மாணவி அப்படின்னா ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் பொண்ணா இருந்தா மாணவின்னு சொல்லுவோம், பையனா இருந்தா மாணவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாணவி மாணவன் ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவோம். ஓகேவா? மாணவி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். ஓகே, ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்றது பொருள். ஓகேவா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் படிங்க. அவள் தினமும் வீட்டு திரும்பியதும் முதலில் வீட்டு பாடங்களை தான் செய்வாள். ஓகே, அவள் தினமும் டேஷ் வீடு திரும்பியதும். எங்க இருந்து வீடு திரும்புவாங்க? பள்ளியிலிருந்து. சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ மாணவி அப்படின்னு சொல்லிட்டதால அவங்க ஸ்கூல் தான் படிக்கிறாங்கன்றது புரிஞ்சிடுச்சு. அவள் தினமும் எங்கிருந்து வீடு திரும்புவாங்க? அப்போ வீட்டுல இருந்து பள்ளிக்கு போவாங்க, இல்ல பள்ளியில இருந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்ப பள்ளியிலிருந்து வீடு திரும்பியதும், பள்ளியிலிருந்து அப்படின்றது ஆப்ஷன் கரெக்டான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, பள்ளியிலிருந்து நம்பர் 2. அப்ப நம்ம ஆப்ஷனையே பார்க்கல, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, இப்போ செகண்டுக்கு போலாம். அடுத்து லைன் படிக்கலாம். வீடு திரும்பியதும். வீடு திரும்புறது அப்படின்னா பேக் டு த ஹோம்னு அர்த்தம், திருப்பி வீட்டுக்கு வர்றதுன்னு அர்த்தம். தன் வீட்டு பாடங்களைத்தான் செய்வாள். வீட்டு பாடம் அப்படின்னா ஓகே, ஹோம் ஒர்க்க முதல்ல அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட், அதன் பின் இளைப்பாறுவாள். இளைப்பாறுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேக் எடுக்கிறது ஒண்ணு, ரெஸ்ட் எடுக்கிறது. ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா நம்ம ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா? அந்த ரெஸ்ட் எடுக்கிறது தான் இளைப்பாறுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாதவி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே ஸ்கூல்ல சொன்ன ஹோம் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டு தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப டயர்டா இருப்போம், உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தானே எந்த ஒர்க்கும் செய்வோம். ஆனா மாதவி அப்படி கிடையாதான். வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். ஓகே, அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க? பொறுப்புள்ள மாணவி, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆளு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. ஆனால் அவள் தம்பி அப்படி இல்ல. அப்படி அல்ல அப்படின்னா not like that. எஸ். அப்போ அவன் வந்த உடனே ஹோம் ஒர்க் செய்ய மாட்டான், பொறுப்பா இருக்க மாட்டான்னு அர்த்தம். அப்போ மாதவி பொறுப்புள்ள மாணவி, வீட்டுக்கு வந்த உடனே ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்றது ஓகே. அவன் தம்பி அப்படி அல்ல அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருப்பான்னு அர்த்தம். ஆமா, அவங்க வந்து பொறுப்பு இருக்காது, வீட்டுக்கு வந்தோடனே ஹோம் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த மீனிங் தான் வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் லைன் படிங்க. அவன் டேஷ் வந்ததும் என்ன விளையாடலாம் யோசிப்பான். டேஷ் வந்ததும், அப்ப டேஷ் என்ன வரலாம்?
பள்ளியிலிருந்து. பள்ளியிலிருந்து ஒண்ணு வரலாம். வேற? பள்ளி. ஓகே, ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுல இருந்து ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. இங்க பாருங்க, வீட்டோட்டி. அவன் டேஷ் வந்ததும், வீட்டோடு வந்ததும், அது கரெக்டா வருமா? இல்ல, வராது. வீட்டோடு அப்படின்னா வித் த ஹோம்னு அர்த்தம். ஆமா, வீட்டோட. வீட்டிலிருந்து அப்படின்னா டு த ஹோம் அப்படின்னு அர்த்தம். வீட்டை அப்படின்னா ஹோம் அப்படின்னு அர்த்தம். ஆமா. வீட்டுக்கு அப்படின்னா வீட்டிலிருந்து அப்படின்றது மீனிங்கா வரும். ஓகே. அப்போ கம்ஸ் டு த ஹோம் அப்படின்றது தான் வீட்டிற்குன்னு அர்த்தம். ஆமா. அப்போ இந்த இடத்துல எது கரெக்டா இருக்கும்? வீட்டுக்கு. ஓகே. செகண்ட் ஆப்ஷன், அவன் வீட்டிற்கு வந்ததும் கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். ஓகே, படிங்க. அவன் வீட்டிற்கு வந்ததும் என்ன விளையாடலாம் என யோசிப்பான். யோசிக்கிறதுனா திங்க் பண்றது. விளையாடலாம் அப்படின்னா கேம்ஸ் தான் விளையாட்டுன்னு சொல்லுவோம். ஆமா. ஓகேவா? அப்ப வீட்டுக்கு வந்தோடனே என்ன கேம் விளையாடலாம், ஏன்னா நிறைய கேம்ஸ் நீங்க விளையாடுவீங்களா வீட்டுல, அந்த மாதிரி என்ன கேம் விளையாடலான்றத யோசிப்பானே தவிர்த்துட்டு அவன் ஹோம்ஒர்க் பத்தியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. வீடு திரும்பியதும் அம்மா சமைத்த சுவையான டேஷ் குறை கண்டுபிடிப்பான். ஓகே, அப்போ வீடு திரும்பியதும் அம்மா சமைத்த அப்படின்னா குக் பண்றது. சமைத்த சுவையான அப்படின்னா டேஸ்டியான, டெலிஷியஸா. என்ன செய்வாங்க? உணவு. கரெக்ட். அப்போ வீடு திரும்பியதும் அம்மா சமைத்த சுவையான டேஷ். அந்த உணவை எப்படி மாத்தலாங்க? வீடு திரும்பியதும் அம்மா சமைத்த சுவையான டேஷ் குறை கண்டுபிடிப்பான். உணவு. ஓகே, உணவு அப்படின்றது கரெக்ட். அது எப்படி வருதுன்றத பார்ப்போம். இங்க பாருங்க, உணவால், அது கரெக்டா வருமா? இல்ல. உணவால் அப்படின்னா ஃபார் அப்படின்ற மீனிங்கோட வரும். ஃபார் த ஃபுட் அப்படின்னு. உணவில் அப்படின்னா டு த ஃபுட். உணவுக்கு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும், டு த ஃபுட்ன்ற மாதிரி வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? உணவே. ஓகே, இப்ப அந்த வேர்ட் அங்க ஃபில் பண்ணி பார்க்கலாமா? இப்ப படிங்க பார்க்கலாம். வீடு திரும்பியதும் அம்மா சமைத்த சுவையான உணவை குறை கண்டுபிடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது. இது வந்து கொஞ்சம் காரமா இருக்கு, உப்பா இருக்கு, சரியா வேகலன்னு சொல்லுவோம் இல்லையா நாம. குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? சில சமயங்கள்ல அம்மா வந்து நல்லா டேஸ்டா சமைச்சு வச்சிருந்தாலுமே கூட இது நல்லா இல்ல, அது நல்லா இல்லன்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அத மாதிரி சொல்றதுதான் குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் படிங்க. பள்ளியில் டேஷ் இரவல் பெற்ற கணினி விளையாட்டுகளை விளையாட தொடங்குவான். தன் பள்ளியில் டேஷ் இரவல். இரவல் அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. அதாவது இப்ப வாங்கிட்டு நாளைக்கா கொடுக்கறேன் அப்படின்னு அப்படியும் வரும். இரவல் அப்படின்னா அதாவது கை மாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு நீ கூட நான் யூஸ் பண்ணிட்டு நாளைக்கே கொடுத்துடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாரு, அந்த மாதிரி தான். ஓகேவா? பெற்ற கணினி விளையாட்டுகளை விளையாட தொடங்குவான். இந்த இடத்துல என்ன வருதுன்றது பார்க்கணும். ஃபோர்த் ஆப்ஷன் இதுல பாருங்க. அப்போ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தானே வாங்குவாங்க. அப்போ பின் தன் பள்ளியில் டேஷ்
நண்பன் அப்படின்னு வரணும். அப்ப அப்படியே ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். நண்பன் அப்படின்னா கூட என்ன சேரும்? நண்பனோடு. இதுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். தன் டேஷ் இரவல் அப்படின்னா எது கரெக்டா வரும்? நண்பர்களுக்கு அப்படின்னா டு த ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். நண்பர்களால் அப்படின்னா ஃபார் த ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். நண்பர்களிடமிருந்து. ஓகே, நம்பர் 4 ஃப்ரம் த ஃப்ரெண்ட் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? ஓகே, அப்ப நண்பர்களிடமிருந்து அப்படின்றது தான் கரெக்டா வரும். படிங்க பார்க்கலாம். பின் தன் பள்ளியில் நம் நண்பர்களிடமிருந்து இரவல் பெற்ற கணினி விளையாட்டுகளை விளையாட தொடங்குவார். ஓகே, நெக்ஸ்ட். அவ்வப்போது அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன் டேஷ் கடைக்கு சென்று விடுவான். அவ்வப்போது அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்டான அர்த்தம், அப்பப்ப அடிக்கடின்னு அர்த்தம். ஓ ஓகே. அழுதல் அப்படின்னா கிரை பண்றது. ஓ கிரை. ஆமா. ஆர்ப்பாட்டம் அப்படின்னா எப்படி சொல்றது, வேணும் அடம் பிடிப்பாங்க இல்லையா, நீ இது வாங்கி ஆகணும், செய்தே ஆகணும், அடமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அடம் பிடிக்கிறது. ஆமா, அந்த மாதிரி தான் இந்த பொருளுக்கான இந்த வேர்டுக்கான மீனிங் வரும். செய்து தன் டேஷ் கடைக்கு சென்று விடுவான். டேஷ் இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்ப்போம். 5th இங்க பாருங்க. அப்போ அவ்வப்போது அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன் டேஷ் கடைக்கு சென்று விடுவான். அவன் கடைக்கு யாரை கூட்டிட்டு போறான் அப்படின்னா அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? வித் த ஃபாதர், அப்பா கூட அவனை அப்பாவோட கூட்டிட்டு போயிடுறான் கடைக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுல வந்து அப்பாவை அப்படின்றதையும் மீனிங் வரும் சம்டைம்ஸ். அப்பாவுடன் அப்படின்னா வித் த ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். அப்பாவை அப்படின்னா அவரையுமே கூட கூட்டிட்டு போறதுன்னு அர்த்தம். அப்பனா இந்த இடத்துல எது பொருள் கரெக்டா வரும் அப்படின்னா அவனோட அப்பாவை கூட கூட்டிட்டு போயிடுவான். ஓகேவா? இப்ப இந்த சென்டென்ஸை ஃபில் பண்ணுவோம். அவ்வப்போது அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன் அப்பாவை கடைக்கு சென்று விடுவான். தன் டேஷ் அப்பாவுடன், அதுதான் கரெக்டா வரும் இந்த இடத்துல. ஓகேவா? அப்பாவுடன் அப்படின்றது தான் கரெக்டா இருக்கும். அப்போ வித் த ஃபாதர், அப்பாவை கூட்டிட்டு அவன் கடைக்கு போறான் அப்படின்றது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. தினமும் அவனை படிக்க தூண்டுவது டேஷ் முடியாத ஒரு செயலாக இருந்த வருகிறது. ஓகே, தினமும் அப்படின்னா டெய்லின்னு அர்த்தம். அவனை படிக்க தூண்டுவது அப்படின்னா படிக்க சொல்றது. படிக்க சொல்றது டேஷ் முடியாத ஒரு செயலாக இருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தரால அவனுக்கு படிப்பை சொல்லி தர்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, படின்னு சொல்லி அவன் செய்ய மாட்டான்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ தினமும் அவனை படிக்க தூண்டுவது டேஷ் முடியாத ஒரு செயலாக இருந்தது. அப்ப டேஷ்ல என்ன வரும் அப்படின்னா தூண்டுவது. இதுல என்ன வரும்? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. அம்மாவால அவனை டெய்லி படிக்க தூண்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றது. அப்போ क्वेश्चन நம்பர் 6க்கு ஆன்சர் நம்பர் 2. ஓகேவா? ஓகேம்மா. இப்போ நீங்க ஆப்ஷனே பார்க்காம படிக்க போறீங்க. படிங்க பார்க்கலாம். மாதவி மிகவும் பொறுப்புள்ள மாணவி. ஓகே. அவள் தினமும் பள்ளியிலிருந்து திரும்பியதும் முதலில் தன் வீட்டு பாடங்களை தான் செய்வாள். ஓகே. அதன் பின் இளைப்பாறுவாள். ஓகே. ஆனால் அவள் தம்பி அப்படி இல்லை. ஓகே. அவன்
ஸ்கூல்ல இருந்து எங்க வரான்? வீட்டுக்கு. ஓகே, அவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விளையாடலாம் என யோசிப்பான். ஓகே. திரும்பியதும் அம்மா சமைத்த சுவையான உணவை கண்டுபிடிப்பான். ஓகே. தன் பள்ளியில் நண்பர்களிடமிருந்து இரவல் பெற்ற கணினி விளையாட்டுகளை விளையாட தொடங்குவான். ஓகே. அவ்வப்போது அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன் அப்பாவிடம் கடைக்கு சென்று விடுவான். ஓகே. தினமும் அவனை படிக்க தூண்டுவது அம்மாவால் முடியாத ஒரு செயலாக இருந்து வருகிறது. ஓகேம்மா, சூப்பர்மா, அருமையா படிச்சிட்டீங்க. இப்ப ஈஸியா இருக்கா தமிழ் உங்களுக்கு? ஈஸியா. ஓகேம்மா, நெக்ஸ்ட் லெசன் போலாமா? ஆமா. ஓகே.